ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடம்பு வலியை போக்கக்கூடிய முடக்கத்தான் தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பொடி தோசை போட்டுக்க வரேன். அதனால நான் பொடி செய்கிறதுக்காக பருப்பு, அப்புறம் பூண்டு, மிளகாய், பெருங்காயம் எல்லாம் வறுத்து போட்டு வச்சுருக்கேன், உப்பெல்லாம். இப்போ அடுத்து நான் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுக்க போகிறேன். வேர்க்கடலை ஒரு 1/2 டம்ளர் வறுத்த வேர்க்கடலையும் 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலையும் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பாருங்கள், இப்போ பொடி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேயே நம்ம சட்னி அரைச்சிக்கலாம், அப்படியே சேர்த்துக்கலாம். பருப்புன்றதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பூண்டு ஒரு 6-7 பல் போட்டுக்கிட்டேன். பொட்டுக்கடலை, வரமிளகா இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ முடக்கத்தானை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். டக்குன்னு முடக்கத்தான் அரைஞ்சிரும். எந்த ஒரு தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வேரெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு வெறும் இலையாவே நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுமாரி இட்லி மாவு இப்போ அரைச்சி ஒரு மணி நேரம் ஆன இட்லி மாவு இதில் நம்ம கலந்துக்கலாம். இட்லியாவோ தோசையாவோ ஊற்றிக்கலாம். நீங்கள் மாவு புளிச்ச மாவில் கூட கலந்துக்கிட்டிங்கன்னா இட்லி ஊற்றிக்கலாம். இப்படி செய்யும்போது நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட்டு போட்டுக்கலாம். பொடி ரோஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் கல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர், நெய், இப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், ரோஸ்ட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் ரோஸ்ட்டு. இதுமாரி கொடுத்தா குழந்தைங்க பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ அடுத்து நம்ம நார்மல் தோசை ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எப்படி வேணாலும் போடலாம், எப்படி போட்டாலுமே நல்லா தான் வரும். எந்த ஒரு கசப்பு அந்த மாதிரி எதுவும் தெரியாது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி பிடிச்சிருந்தா கூட கேட்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக இது செஞ்சு கொடுங்க. வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கை கால் வலியெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சரியாகும். இப்போ பாருங்கள், முடக்கத்தான் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சட்னி பொடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.